எல்லாருக்கும் நமஸ்காரம். கொல்லி நகர்ல குலக்கொழுந்தாக பிறந்தவர் குலசேகரர். பெருமாள் திருமார்பில் இருக்கக்கூடிய கௌஸ்துபத்தின் அம்சமாக அவதரிச்சவர் தான் இந்த குலசேகர ஆழ்வார் அப்படின்னு சொல்லலாம். வேற எந்த ஆழ்வாருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு பெயர். இவரை குலசேகர பெருமாள் அப்படின்னே கூட சொல்றவா இருக்கா. சோ அந்த அளவுக்கு இவருக்கு பெருமாள் மேல அளவில்லாத காதலோட இருந்தக்கூடியவர். இவர் என்னதான் அரசு பதவியில இருந்தாலும் அதிலெல்லாம் நாட்டம் இல்லாமல் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கறதையே அவர் உயிர் மூச்சாக கொண்டவர். ஸ்ரீரங்கத்துல திருச்சுற்றுகளை அமைச்சர் குலசேகரன் திருச்சுற்று அப்படின்னு இன்னைக்கும் ஒரு இது இருக்கு. அதே மாதிரி நம்ம திருப்பதி போனோம் அப்படின்னாக்க அங்க இருக்கக்கூடிய அந்த முதல்ல இருக்கக்கூடிய தங்கப்படிக்கு குலசேகரன் படி அப்படின்னே பேரு. ஸோ அந்த அளவுக்கு பெருமாள் மேல நிறைய அன்போடையும் காதலோடையும் பாசுரங்கள் எல்லாம் ஏற்றியிருக்கார். இன்னைக்கு அவரோட திருநக்ஷத்திரம் அதை நம்ம ரொம்ப கோலாகலமா கொண்டாடணும். ஏன்னா இந்த மாதிரி ஆழ்வார்கள்லாம் இல்லைன்னா நம்மளுக்கு பிரபந்த பாசுரங்கள்லாம் கிடைச்சிருக்காது. அதெல்லாம் இன்னைக்கு நம்ம சேவிச்சிருக்கவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட குலசேகர ஆழ்வாரை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்ரீமதி வசந்தா தேவராஜன் மாமி அவளுக்கே இருக்கக்கூடிய பாணியில ரொம்ப அழகா குலசேகர ஆழ்வார் பத்தியும் அவர் இயற்றின பாசுரங்கள் பத்தியும் நம்மளோட பகிர்ந்துக்கிறார். எல்லாரும் வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் கேட்டு குலசேகர ஆழ்வாரோட திருநக்ஷத்திரமா இருக்கக்கூடிய அன்னைக்கு அவரை பத்தி தெரிஞ்சுட்டு பெருமாளோட பரிபூர்ண அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்திச்சுக்கலாம். ஸ்ரீமத் குருபியோ நமக. ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே வராக மகாதேசிகாய நமக. அடியேன் வசந்தா தேவராஜன். அயவதனா ஆன்மீக பள்ளி காணொளி நடத்தி வரும் ஸ்ரீமதி ஜனனி ஓர் உயர் சனாதன தர்மத்திற்கு வித்தாக பல ஸ்லோகங்கள் பலருக்கும் கற்றுத்தந்து பல உபன்யாசங்கள் சொற்பொழிவுகள் காணொளியில் பதித்து ஆழ்வார்கள், நாயன்மார்கள், பக்தி மார்க்கங்கள், தாயாரின் பெருமை பல நல் விஷயங்கள் அறிய ஓர் தளம் அமைத்து கொடுத்து வருகிறார். மூர்த்தி சிறிதெனும் கீர்த்தி பெரிது என்பது போல சிறு வயதிலேயே ஆன்மீக பயணத்தில் பலரையும் இணைத்து வரும் திருமதி ஜனனிக்கு எனது வாழ்த்துக்கள். அடியேனும் ஒரு சிறிய பங்காக மாசி புனர்வசுவில் அவதரித்த குலசேகர ஆழ்வாரின் பெருமைகளையும் அவர் அருளிய பெருமாள் திருமொழியிலிருந்து சில பாசுரங்களையும் என் சிறுமதி கெட்டிய அளவில் ஆச்சாரிய அனுகிரகத்துடன் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். பிழையாவும் சிறுமதியால் மட்டுமே. ஆழ்வார்கள் பெருமாள் பக்தியில ஆழ்ந்தவர்கள். எந்த குலத்துல பிறந்தவராயினும் உண்மையான பக்தி ஒண்ணுதான் எம்பெருமானோட நம்ம ஐக்கியப்படுத்த வல்லது அப்படின்னு உணர்த்தியவர்கள் இந்த ஆழ்வார்கள். அவர்களோட பாசுரங்களை திவ்ய பிரபந்தம் அப்படின்னு போற்றப்படுகிறது. வடமொழியில பாடிய வேதங்களின் கருத்தை எளிமையான தமிழ் பாசுரங்களால பாமரரும் உணர்ந்து பாடும் வகையில் இயற்றியுள்ளனர் இவ்வாழ்வார்கள். 4000 தமிழில் அமுதம் உண்டிட மால் பாலாழி நீங்கி ஓர் பாலகனாய் வந்தானோ என்பர். எம்பெருமான் பார்க்கடலை விட்டு தமிழ் பாசுரங்களை அனுபவிக்க வந்தான் என்றால் எப்பேற்பட்ட பெருமை இப்பாசுரங்களுக்கு. பலர் எம்பெருமானோட பேசி இருக்கிறார்கள். சிலர் தரிசனமும் செய்திருக்கிறார்கள். சிலர் எம்பெருமானுடைய ஐக்கியமும் ஆகியிருக்கிறார்கள். ஆழ்வார்கள் 12 பேர், 12 அப்படின்னு சொல்லுவோம். மதுர கல்வி ஆழ்வார் மட்டுமே எம்பெருமான பாடாது ஆச்சாரியனான நம்மாழ்வாரை பாடி உள்ளார். இவர்கள் ஒரே குலத்தில் சேர்ந்தவர்களும் இல்லை. வைணவராக இருந்தால் போதும், குலம் முக்கியம் இல்லை. இழிகுலத்தவர்களேனும் எம் அடியார்கள் ஆகில் தொழுமினீர் கொடுமீன் கொண்டேன் என்று தொண்டரடிப்புடியாழ்வார் கூறியுள்ளார். இப்படி ஒரு உன்னத ஆழ்வார்தான் மாசி புனர்வசுவில் அவதரித்த குலசேகர ஆழ்வார். அரசராக இருந்தாலும் அரச போகத்தை துறந்து பெருமாளையே சரணாக பற்றிய குலசேகர பெருமாள் குலசேகர ஆழ்வார் என்று போற்றப்படுகிறார். இவ்வாழ்வாரின் மகிமையும் அவர் இயற்றிய அந்த பெருமாள் திருமொழியிலிருந்து சில பாசுரங்களையும் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையின் உரை கொண்டு அடியன் சிறுமதி கெட்டிய அளவில் ஆச்சாரிய அனுகிரகத்துடன் பகிர்கிறேன். பிழையெல்லாம் பொறுத்து என்னை ஊக்குவிக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். குலசேகரர் சேர நாட்டை ஆட்சி புரிந்த அரசர். இவரது திருநக்ஷத்திரம் மாசி புனர்வசு. சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீராமனின் திருநக்ஷத்திரம்தான் இவரதும்.
இவருக்கு ராமனிடம் அபார பக்தி. ராமனைப் போலவே அரச குலம் இவருக்கு. ஆராதன பெருமாளும் அரங்கனே இவருக்கு. அரங்கன் எல்லாம் ராமபிரானுக்கும் அரங்கன்தான். இவருக்கும் அரங்கனிடம் அலாத பிரீத்தி உண்டு. ராம அவதாரத்துல எப்படி இவருக்கு ஈடுபாடு இருந்தது என்பத ஒரு நிகழ்ச்சியாக சொல்வார்கள் பெரியோர்கள். ஒரு பௌராணிகர், அதாவது கதை சொல்றவர் ஒருத்தர் வால்மீகி ராமாயணத்திலேருந்து பிரவசனம் பண்றச்சே ஓரிடத்துல சதுர்தச சகசிராணி ரக்ஷசாம் பீம கர்மனாம் ஏகச்ச ராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி அப்படின்னு ராமர் தனியா ராட்சச கூட்டத்தை எதிர்கொள்கிறான். கடல் போல அரக்கர்கள்லாம் இருக்கா, ராமன் தனியா போர் புரியுறான் அப்படின்னு சொன்ன உடனேயே விஷ்ணு சித்தரை போல, பெரியாழ்வாரை போல பொங்கும் பதிவு வந்துருத்தான் அவருக்கு. ராமர் கிட்டக்க உருகி, ஐயோ என் ராமன் எப்படி தனியாக போர் புரிவான், இவ்வளவு ராட்சசர்கள் இருக்கிறச்சே எப்படி போர் புரிய முடியும் தனியனா? அதாவது ஏதோ ஒரு காலத்துல நடந்தத இப்ப நடந்த மாதிரி நினைச்சுண்டு உடனே ராமன்கிட்ட உள்ள அந்த அன்புனால உணர்ச்சி பிரவாகத்துல தன்னில மறந்து அவர் எப்படி தன் சைன்யத்தை எடுத்துட்டு போர் புரிஞ்சு ராமனுக்கு ஹெல்ப் பண்றேங்கிற மாதிரி கிளம்பிடுறாராம். அப்பேற்பட்ட அன்பு ராமனிடத்துல. உடனே அந்த கதை சொல்றவர் என்ன பண்றாராம், காட்டுத்தீ மரங்களை பொசுக்கிறத போல அரக்கர் கூட்டத்தை ராமர் அழித்து விட்டா, எங்கேயும் ஜெயகோஷம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் மனத்தெளிவே அடைந்தாராம். ராமானுஜர் இவரை எங்கள் குலசேகரன் அப்படின்னு தனியன்ல பாராட்டி உள்ளார். குலசேகர பெருமாளால் பாடப்பட்ட பிரபந்தமாதலால் பெருமாள் திருமொழின்னு இதுக்கு பெயர். இப்பிரபந்தத்துல விபவத்துல ராமகிருஷ்ண அவதாரங்கள், அர்ச்சாவ அவதாரங்களால திருவரங்கத்து எம்பெருமானையும், திருவேங்கடமுடையான், தில்லை சித்திரக்கூடத்து எம்பெருமான், வித்துவக்கோட்டம்மான் அவர்கள் பத்தியெல்லாம் பாடியுள்ளார். பெருமாளை அறியாதார் பெருமாளை அறியார் அப்படின்னு ஒரு வைணவ மொழி உண்டு. அதாவது ராமபிரான புரிந்து கொள்ளணும்னா குலசேகரர் பாசுரங்கள்ல ரசித்தவாளுக்கு மட்டுமே முடியும் அப்படின்னு அப்பேற்பட்ட பெருமை இந்த குலசேகர ஆழ்வார் பாசுரங்களுக்கு. நாட்டை ஆழ்வதிலும் ஆர்வமில்லாது அரச போகத்திலையும் மன லயிக்காது திருமால் அடியவர்களை சந்திப்பதும் அவர்களோட எம்பெருமான் பெருமைகளை பேசி மகிழ்வதுமே நித்திய கைங்கரியமாக கொண்டிருந்தார். அரசமனா இருந்தா கூட மனசெல்லாம் இந்த லௌகீகத்துல ஈடுபடாம திருமால் அடியார்கள் அப்படின்னே இருந்தா. திருவரங்க பெருநகரின் பெருமையை உணர்த்த அங்கு சென்று அந்த பெரிய பெருமாளோட நம்ம நித்தியம் அங்க வர அடியார்கள் எல்லாருக்கும் நம்ம தொண்டு புரியணும், பெரிய பெருமாளை சேவிக்க விரும்பணும், நித்தியம் நம்ம பெருமாளை போய் சேவிக்கணும் அப்படின்னு தினம் கிளம்புவாராம். உடனே இவெல்லாம் பார்த்தாலாம் அந்த அரசர், ஐயோ இந்த அரசர் பாட்டுல கோவிலுக்கு போயிட்டாருன்னா இந்த நாடு என்ன ஆகுது அப்படின்னு நினைச்சுண்டு அங்க இருக்கிற எல்லா அரசாங்கத்துல இருக்கிற மந்திரிகள்லாம் சேர்ந்து இவரை தடுத்து நிறுத்தத்துக்காக என்ன பண்றாலாம், ஒரு உபாயமாக நான் தினம் வைணவ அடியார்களை இந்த திருமுன்பே நிறுத்துறேன், எம்பெருமானின் அடியார்களை ஆராதிப்பது சிறந்தது தானே, எதுக்கு அரங்கத்துக்கு போகணுங்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, அதுவும் சரிதான், பாகவதர்களோடையே காலம் கழிக்கலாமே, நித்தியம் ராமாயண கதை கேட்கலாமே அப்படின்னு சொல்லி அவர் பாகவதர்களோடையே காலம் கழிச்சுட்டு கதா காலட்சேபங்கள்லாம் கேட்டு இருக்கார். இவரது தனியன் கூட இதனை சிறப்பாக குஷ்யத்தே எஸ்ய நகரே ரங்க யாத்ரா தினே தினே என்றும் தினம் ரங்க யாத்திரைய பேச்சு பற்றி வரும். உடனே எல்லாரும் மந்திரிகள் எல்லாரும் என்ன பண்ணுவா, உபன்யாசம் பண்றதுக்கு அந்த அடியார்களை கூட்டின்னு வந்துருவா. இந்த மாதிரி பண்றச்சு சில மந்திரிகளுக்கு என்ன ஆயிடுறது, இந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் இவர் பாகவதர்களோட இருக்காளே அப்படின்னு இதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு குலசேகரன் இவாளை வெறுத்தாதான் அது முடியும் அப்படின்னு நினைச்சுட்டு ஒரு நாளைக்கு என்ன பண்றா, ஒரு ஸ்ரீ ராமனின் திருவாபரணம் ஒன்றை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு அரசனிடம் போய் வைணவ அடியார் ஒருவர் தான் இதை எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிடுறா.
ஆனா வைணவர்கள் அடியார்கள் எல்லாம் பழி சுமத்தின உடனேயே இவருக்கு பதைத்து போயிடுதான் நெஞ்சு. ஏன்னா அடியாரா இருக்கணும்னு ஆசைப்படுறவர் இவர். அதனால அவர் சொல்றார், எப்படி என்னோட அடியார்கள்லாம் இதனை ஒரு நாளும் செய்ய மாட்டா அப்படின்னு சொல்றான். அந்த காலத்துல அவருடைய ராஜ்யத்துல யாராவது தப்பு பண்ணினான்னா அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னானா ஒரு குடத்துல பாம்பை இட்டு இவாளை கைவிட சொல்லுவாளாம். பாம்பு கடிக்கல அப்படின்னா இவ திருடல, பாம்பு கடிச்சதுன்னா இவன் தான் திருடன்னு கண்டுபிடிக்கலாங்கிற மாதிரி ஒரு பயம் இருந்துதான். அப்ப இவர் என்ன பண்றார், அரசன் உடனே ஒண்ணு பண்ணு, ஒரு பாம்பை எடுத்து ஒரு குடத்தை வரவழைச்சு, இந்த வைணவர்கள் தூயவர்கள்னு இருந்தா சர்ப்பம் என்ன தீண்டட்டும் என்று தானே குடப்பாம்பில் கையை விட சர்ப்பம் நீ தீண்டாது தனிய அமைச்சர்களுக்கெல்லாம் ஐயோ நம்ம இப்படி சொல்லிட்டோமேன்னு சொல்லி தன்னோட தவற ஒப்புக்கொண்டு மன்னிக்க வேண்டினாராம். ஆரங்கெடப்பர் அன்பர் கொள்ளார் என்று அவர்களுக்கே வாரம் கொடுக்கிற பாம்பில் கையிட்டவன் அப்படின்னு இவரோட தனியன்ல அனுசந்திக்கிறார்கள். மாதிரி இத்தனை பொய்மையா, இவ்வளவு அரசாட்சியில இருக்கணும்னா இவ்வளவுதான் நடக்குமா அப்படின்னு மனசு வெதும்பி அவர் இந்த பொய்மைக்கு இடமான இந்த அரசாட்சியில நான் இனிமே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குமாரனுக்கு பட்டாபிஷேகம் செய்வித்து அரங்கத்துல அடைஞ்சு பெரிய பெருமாளை சேவிச்சு அந்த அழகிய நம்பியனையே தம் மணாளனாக கருதிய அவரோட மகள் அந்த அரங்கன் கிட்டேயே ஆசை வச்சு அவரையே மணாளனா அடையணும், இந்த அழகிய நம்பியே நான் அடையணும்னு நினைச்சிட்டு இருந்தாளாம். அதனால அந்த பெருமானுக்கே மனம் செய்வித்து மூன்றாவது பிரகாரமான அந்த குலசேகரன் வீதி என்று அரங்கனுக்கு அரணாக கட்டி பாகவத கைங்கரியங்கள்லாம் செஞ்சுண்டு வாழ்ந்திருந்தாராம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வெவ்வேறு இடத்துக்கு பல திவ்ய தேசங்களுக்கு திருவரங்கம், திருக்கண்ணபுரம், திருவித்துவக்கூடு, திருவேங்கடம், திருத்தில்லைச்சீத்திரக்கூடம் அந்த மாதிரி திவ்ய தேசங்கள்ல போய் பரவசமுடன் பாசுரங்கள் எல்லாம் பாடி அருளினார். இவர் பாடி அந்த பாசுரங்களின் தொகுப்பே பெருமாள் திருமொழி என்று அழைக்கப்படுகிறது. 10 பாசுரங்கள் கொண்ட 105 பாசுரங்கள் இயற்றியுள்ளார். இதுல முதல் 3 திருவரங்கம் பற்றியது. திருவரங்க பெருமானை காண விரும்பும் ஏக்கத்தோடு தொடங்குகிறது இப்பாசுரம். இருளிரிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி இணைத்துத்தி அணிபனம் ஆயிரங்கள் ஆர்ந்த அரவரசம் பெருஞ்சோதி அனங்கன் என்னும் அணிவிளங்கும் உயர்வெள்ளை அணியை மேவி திருவரங்கம் பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் கருமணியை கோமலத்தை கண்டுகொண்டு என் கண்ணினைகள் என்று கொலோ கழிக்கும் நாளே. இந்த அமுதனை கண்குளிர கழிப்பது எப்போது, அவனை வாயால வாழ்த்துவது எப்போது, மலர் தூவி கைகளை கூப்பி தொழுவது எப்போது, தலை வணங்குவது எப்போது அரங்கா அப்படின்னு கண்ணீர் மல்க பாடுகிறார்களாம். அவர் இந்த குலசேகர ஆழ்வார் அரங்கனை பாடணும், அரங்கனை சேவிக்கணும், அரங்கனை இது பண்ணணும். 30 பாடல்கள் அரங்கனை பாடிவிட்டு 4ஆம் திருமொழியில திருமலையில வீற்றிருக்கும் வேங்கடவனை பாடுகிறார். பாவங்கள்லாம் போகணும்னாலே திருமலையில சம்பந்தம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றார். இந்த திருமொழியில திருவேங்கட மலையில உள்ள கோனேரி என்ற தீர்த்தத்துல நாரையாக மீனாக பிறக்கணும்னு நினைக்கிறாராம். அப்புறம் இந்த நாரை மீன் எல்லாம் போயிடுங்க எங்கேயானா, அதுல இருந்து என்ன பிரயோஜனம்னு சொல்லி கம்பமா இருக்கணுங்கிறாராம். பொன் விட்டுலா மரமா என்று எல்லாத்தையும் சொல்லி எதுலையுமே மனசு ஒப்பாம எல்லாம் அழியிற இதுவா இருக்கே, எல்லாம் இங்கேருந்து ஓடி போயிடுத்துனா என்ன பண்றது? அதனால செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோவிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனோ அப்படின்னு பாடுறார். இன்றும் வேங்கடவன் முன்னால் இருக்கும் அந்த பொன்னால செய்யப்பட்ட படிய குலசேகரன் படி என்றே சொல்லி அழைக்கிறார்கள். கடைசியா செம்பளவாயான் திருவேங்கடம் என்னும் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே, மலை மேல இருப்பதே பெரும் பேரு அப்படின்னு முடிக்கிறார்.
அதுக்கு அடுத்தது திருவித்துவக்கோடு அப்படிங்கிற தலத்தில் எழுந்தருளி இருக்கும் பெருமானை பற்றிய பல அற்புதமான பாடல்கள் இயற்றியுள்ளார். அதுல ஒண்ணு, வாழாள் அறுத்துச் சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்த்தரினும் வித்துவக்கோட்டம்மா நீ ஆளா உனது அருளே பார்ப்பன் அடியேனே அப்படின்னு ஒரு பாசுரம். இன்னொரு சிறப்பு பாசுரம், அரிசினத்தால் ஈன்றத்தாய் அகற்றிடினும் மற்றவள் தன் அருள் நிறைந்தே அழுங்குழவி அது போன்று இருந்தேனே அப்படின்னு சொல்றார். அதாவது ஒரு அம்மா ஒரு குழந்தைய அடிச்சா கூட அந்த குழந்தை திருப்பி அம்மா அப்படின்னு அந்த தாயோடைய காலை தான் கட்டி கொள்ளுமா. அதே போல உன்னை அடையறத நான் விடவே மாட்டேன், உன் சரணத்தையே நான் பற்றிப்பேன். நீ எத்தனை துன்பங்கள் தந்தாலும் என்னை எத்தனை சோதிச்சாலும் பாடல்கள்ல பல உவமைகள் எல்லாத்தையும் சொல்லி அவர் சொல்றார், எந்த திசையிலையும் கரை காணாமல் பறந்து திரிந்து கடைசியில கடலில் சரண் பெறும் மாப்பறவை போல நான் இருப்பேன். நீ என்னதான் சுற்றாலும் சூரியனே நோக்குவது போல பல நாளாக மழை பெய்யாவிட்டாலும் மேகத்தையே எதிர்பார்ப்பது போல என்ன துயரத்தில் இருந்து நீ விடுவிக்காவிட்டாலும் எப்பேற்பட்ட சோதனையிலையும் என்னோட சித்தம் உன் மேலே மட்டுமே தான் இருக்கும். ஆறு எங்கு அலைந்தாலும் கடல்ல போய் சேர்வது போல நீதான் என்னுடைய புகழ் வித்துவக்கோட்டம்மானே, நின்னையேதான் வேண்டி நிற்பேன் அடியேனே அப்படின்னு ரொம்ப அருமையாக சரணாகதி பண்ணுகிறார் குலசேகர ஆழ்வார். 10 யசோதையா தான் இல்லையே, யசோதையா இருக்கேனே, தான் யசோதையாக இவரை கண்ணனை நினைத்து ஆனால் ஒரு தாய் ஏங்குவது போல ஒரு பாசுரம். நம்ம யசோதையா இல்லையே அப்படின்னு இவரே ஏங்கி பாசுரம் பாடுவது போல ஒரு மிக அருமையான பாசுரத்தை பாடியிருக்காரு. இதுல மருவும் நின் திரு நெற்றியில் சுட்டி அசைத்தர மணிவாயிடை முத்தும் கருதலும் உந்தன் தாதையைப் போலும் வடிவு கண்டு கொண்டு உள்ளம் உள்குளிர விரலை செஞ்சிரு வாயிடை சேர்த்து வெகுளியாய் நின்று உரைக்கும் அவ்வுரையும் திருவிலேன் ஒன்றும் பெற்றிலேன் எல்லாம் தெய்வ நங்கை யசோதை பெற்றாளே. அந்த நெற்றி சுட்டி அசைய அந்த வாயில முத்தம் தருதும் விரல வாயில வச்சு அந்த வெகுளியா பேசுறதும் எப்பேற்பட்ட அந்த கண்ணனின் எல்லா செயல்களையும் அவனுடைய சுட்டித்தனமான சேஷ்டிதங்கள் எல்லாத்தையும் அந்த யசோதை பெற்றது போல நான் பெறவில்லையே, இந்த பாக்கியம் எல்லாம் யசோதை மட்டும்தானே பெற்றாள் அப்படின்னு கண்ணனை நினைச்சு உருகிறார் அவர். ஒரு 10 பாட்டு. அதுக்கப்புறம் பெரியாழ்வார் கண்ணனுக்கு தாலாட்டு பாடியது போல ராமனுக்கு அற்புதமான ஒரு தாலாட்டு பாடல் இவர் இந்த ஒரு ஆழ்வார் தான் பாடியிருக்கா. மண்ணு புகழ் கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்து வித்தாய் செம்பொன்சேர் கண்ணினன் மாமதில் புடைசூழ் கனபுரத்து என் கண்மணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ. பாடல நீலாம்பரி ராகத்துல கேட்காதவர்களே கிடையாது. இந்த 10 பாசுரங்கள் இந்த மண்ணு புகழ் கோசலை பாடாத தாய்மார்களும் கிடையாது. இன்னொரு பாசுரம் ராமனை நினைச்சுட்டவர் ரொம்ப அழகா பாடியிருக்கார். மலையதனால் அணை கட்டி மதில் இலங்கை அழித்தவனே அலைக்கடலை கடைந்த அமரர்க்கு அமுதருளி செய்தவனே கலைவளவர் தாம்பாழும் கணபுரத்தின் கருமணியே சிலைவளவா சேவகனே ஸ்ரீராமா தாலேலோ. இன்னொரு பாசுரத்துல தேவரையும் அசுரரையும் திசைகளையும் படைத்தவனே யாவரும் வந்து அடிவணங்க அரங்க நகர் துயின்றவனே காவிரி நல் நதிபாயும் கணபுரத்து என் கருமணியே ஏவரி வென்றிலை வலவா ராகவனே தாலேலோ அப்படின்னு தேவ அசுரர்களை திசைகளை படைத்தவனே, காவிரி நதி பாயும் திருகண்ணபுரத்துல இருப்பவனே, வில்வித்தையில் சிறந்தவனே தாலேலோ அப்படின்னு பாடுறார். இதுக்கு அடுத்தது அவர் கம்பர் இவருதான் அடுத்துட்டு இருக்கார் போல இருக்கு. குலசேகரர் உருக்கமாக அந்த ராமாயண கதைய அயோத்தியில் நடந்த சம்பவங்களை முதல்ல பாடியிருக்கார். கம்பர் இவர்கிட்டேந்து பல வார்த்தைகளை கடனா வாங்கிட்டாருன்னு எல்லாம் சொல்லுவா எல்லாரும், பெரியவா எல்லாரும். ஒரு இடத்துல தசரதன் புலம்புறதா இவருடைய புலம்புல கேட்டா எல்லாருக்குமே கண்ணுல தண்ணி வர அளவுக்கு அவர் பாடுறார். வெவ்வாயேன் வெவ்வுரை கேட்டு இருநிலத்தை வேண்டாதே விரைந்து வென்றி மைவாய
களிரொழிந்து தேரொழிந்து மாவொழிந்து வனமே மேவி நெவ்வாய வேல் நெடுங்கண் நேரெழையும் இளங்கோவும் பின்பு போக எவ்வாறு நடந்தனையோ என் ராமாவோ எம்பெருமான் என் செய்கேனே அப்படின்னு கதர்றார். என்னோட கொடுமையான ஆணைய கேட்டு ராஜ்யத்தை திறந்து வேல் போன்ற கண்ணனுடைய மனைவியுடன் தம்பியுடனும் நீ எப்படி நடந்த? ராமனே எம்பெருமானே, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு தசரதர் புலம்பராப்புல இவர் தன்னையே ஒரு தசரதன் மாதிரி பாவிச்சுட்டு எழுதினா மாதிரி ஒரு பாசுரங்கள் தசரதன் இறந்து போறதுக்கு முன்னாடி கூட ஒரு பாடலா பாடுறாராம். அது தேன் தருமா மலர் கூந்தல் கௌசலையும் சுமித்திரையும் சிந்தை நோவ கூனுருவில் கொடுந்தொழுத்தை சொற்கேட்ட கொடியவள் தன் சொற்கொண்டு இன்று கானகமே மிக விரும்பி நீ துறந்த வளநகரை துறந்து நானும் வானகமே மிக விரும்பி போகின்றேன் மனுகுலத்தார் தங்கள் கோவே. கௌசலையும் சுமித்திரையும் வருந்த கூனி சொல்ல கேட்டு கொடிய கைகேயின் ஆணையை மேற்கொண்டு காட்டுக்கு விருப்பத்துடன் இந்த நகரத்தை துறந்து சென்றாயே ராமா. ஆனா இதே நகரத்தை துறந்து நானும் மேல்லோகம் விரும்பி போகிறேன். ஏன்னா நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது அப்படின்னு இந்த தயரதன் புலம்பல அவ்வளவு அழகா உருகி 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 பாடியிருக்கார் குலசேகர ஆழ்வார். திரு சித்திரக்கூடத்துக்கு தில்லை திரு சித்திரக்கூடம் அந்த கோவிந்தராஜ பெருமானையே முழுதுமாக ராமராக எண்ணி ஒரு சுருக்கமா ஒரு ராமாயணத்தையே 11 பாசுரங்கள்ல பாடிவிடுறார். 24,000 பாசுரங்கள்ல வால்மீகி பாடினத இவர் இந்த 10 பாசுரத்துல பாடி 11வது பாசுரத்துல ராமாயணத்தோட அந்த சாரத்தை எல்லாத்தையும் கொண்டு வர்றார். இதுல உத்தரகாண்டத்தையும் சேர்த்திருக்கார். வேற யாருமே அதை பண்ணல. ஆனா இவர் அந்த உத்தரகாண்டத்தையும் சேர்த்து பட்டாபிஷேக சர்க்கம் வரைக்கும் ரொம்ப அழகா பாடியிருக்கார். மொத்தமா பாசுரங்களை வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கண்ணெடு கருமுகிலை ராமன் தன்னை சூரிய குலத்துல விளக்கா தோன்றி எல்லாரையும் காப்பாற்றிய அந்த சிவந்த கண் கரிய மேனி வேற யாரும் இல்ல என் ராமன் தான் அப்படின்னு பாடுறார். அடுத்தது வந்தெதிர்த்த தாடகைதன் உரத்தை கீறி வருகுருதி பொழிதர வன்கனை ஒன்று ஏவி எதிரே வந்த தாடகையை வென்று அவள் மேல் உதிரம் பொங்க அம்பு எரிந்து யாகத்தை காத்து அரக்கர்களை கொன்றானே. அப்பேற்பட்ட அந்த தாடக வதத்தை கூட அவ்வளவு அழகா பாசுரமா பண்ணியிருக்கார். அரக்கர்களை கொன்றுங்கும் போது பாசுரப்படி ராமாயணத்துல அவர் சொல்லுவார் பெரியவாச்சான் பிள்ளை, இவனை ஓட விட்டுட்டாராம், தாடகையே கொண்டுட்டாராம். தாடகைக்கு சப்போர்ட்டா வரைச்சே மாரீச்சன் சுபாகுவை இது பண்றதுக்கு சுபாகுவை கொண்டுட்டு மாரீச்சனை ஓட ஓட விரட்டிட்டார் அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை எழுதியிருப்பார். அதுக்கு அடுத்தது செவ்வரினர் கருநெடுங்கன் சீதைக்காகி சினவிடையோன் சிலையிருத்து மழுவாள் ஏந்தி செவ்வரி படர்ந்த கரிய நீண்ட கண்களை கொண்ட அந்த சீதைக்காக சிவனின் வில்லை வளைத்து அறுத்து அவளை மனம் புரிந்து, அதாவது அந்த சீதா கல்யாணம் ராமசீதா கல்யாணத்தையே அந்த 4 வரியில அழகா சொல்லிடுறார். ராமர் முன்னாடியே பார்த்துட்டாராம். கம்பரும் சொல்லுவார், அதே மாதிரி குலசேகரன் சொல்லுவார். கண்ணோடு கண் நோக்கினார்னு கம்பர் எழுதுவர். இவரும் அந்த செவ்வரினர் கருநெடுங்கன் சீதை, அந்த சீதைக்காக தான் அந்த வெள்ள எடுத்து அவர் முறிச்சிட்டாராம். அதுக்கப்புறம் அந்த சினவிடையோன் சிலை இருத்து மழுவாள் ஏந்தினா பரசுராமன் அங்க கடைசியில நீ சிவதனுஷதானே உடைச்ச, என்னோட விஷ்ணுவில்ல உட பாரு அப்படின்னு சொன்ன போது அவனுடைய இதை வில்லையும் எடுத்து இவர் நானேற்றி உடைச்சு எல்லாரும் சேர்ந்து அதுக்கப்புறம் திருமணம் ஆகி தசரதர் சக்கரவர்த்தி எல்லாம் சீதா கல்யாணம் நடக்கிறதுங்கிற அளவுக்கு அந்த பாசுரத்தை முடிக்கிறார். 4வது பாடல தொத்தலர் பூஞ்சுரி குழல் கைகேசி சொல்லால் தொல்நகரம் துறந்து துறை கங்கை தன்னை பக்தியுடை குகன் கடத்த வனம் போய் புக்கு பரதனுக்கு பாதகமும் மரசும் நீந்து சித்திரக்கூடத்திருந்தான் தன்னை என்று தில்லை நகர் திரு சித்திரக்கூடந்தன்னுள் எத்தனையும் கண்குளிர காண பெற்ற இருநிலத்தார்க்கு இமையவர் நேர் ஒவ்வாதாமே. இந்த கைகேசி பேச்சை கேட்டு அடுத்தது அயோத்தியை எல்லாத்தையும் திறந்து குகன் ஓடத்துல கடக்க அந்த காட்டுக்கு சென்று
பரதனுக்கு பாதுகையும் அரசியும் தந்து சித்திரக்கூடத்துல இருந்தவன இன்று நான் வந்து திருச்சித்திர கூடத்துல கண்குளிர தரிசித்தேன் அப்படின்னு சொல்றார். அப்ப அன்னைக்கு அவன் வந்து சித்திரக்கூடத்துல ராமர் இருந்தார். பரதனுக்கு பாதுகையை பட்டாபிஷேகம் பண்ணுற அளவுக்கு தன்னோட பாதுகையை கொடுத்துடுறார். குகனை தன் தோழனா ஏத்துக்கிறார். இப்பேற்பட்டதெல்லாம் அப்படிப்பட்ட அந்த ராமனை இன்னைக்கு நான் திருச்சித்திர கூடத்தில் கண்டேனே அப்படின்னு அவ்வளவு அழகா பாடுறார். அதுக்கு அடுத்தது வலிவனுக்கு வரை நெடும் தோள் விராதை கொன்று வண்டமிழ் மாமுனி கொடுத்த வரிவில் வாங்கி கலைவனக்கு நோக்கடக்கி மூக்கை நீக்கி கரனொடு தூடனன் தன் உயிரை வாங்கி சிலை வணக்கி மான் மாறிய எய்தான். அந்த விராதனை கொன்று தமிழ் முனிவன் அந்த அகஸ்தியர் தந்த வில்ல வாங்கி கொண்டு சூர்பனக மூக்க அறுத்து கரதூஷணர்களையும் கொன்று மானை துரத்தி செல்கிறான் ராமன். மனம் மருவு வைதேகி பிரியலுற்று தளர்வெய்தி சடாயுவை வைகுந்தேத்தி வனம் மருவு கவியரசன் காதல் கொண்டு வாலியை கொன்று இலங்கை நகர் அரக்கர் கோமான் சினமடங்க மாருதியார் கடுவித்தானே. அந்த ராவணன் வந்து வைதேகிய தூக்கின் போக மனைவி சீத்தையை இழந்து ரொம்ப தளர்ந்து போய் அந்த ஜடாயுவை பார்த்து ஜடாயு எல்லாத்தையும் சொல்லிடுறது, இந்த மாதிரி சீத்தையை ராவணன் தூக்கின் போனான்னு. அவனுக்கும் வந்து அந்திம கிரியெல்லாம் பண்ணி சுக்ரீவனோட நட்பு கொண்டு இந்த வாலியை கொன்று ராவணன் சினமடங்க அனுமனை வந்து அனுப்பி இலங்கைக்கு நெருப்பு வைக்கிறான். சுந்தரகாண்டத்தை அதுல சொல்றார் அவர். எப்படி அனுமன் அங்க போய் சீதையை பார்த்து அதுக்கப்புறம் இலங்கைக்கு நெருப்பு வைத்து திரும்பி வருகிறான் அப்படின்னு. குறைகடலை அடல் அம்பால் மருக வெய்து குலை கட்டி மறுகரையை அதனால் ஏறி நெடுவேல் அரக்கரோடும் இலங்கை வேந்தன் இன்னுயிர் கொண்டு அவன் தம்பிக்கு அரசும் ஈந்து திருமகளோடு இனிதமர்ந்து செல்வன். கடலை அம்பெய்து பிரித்து சேதுக்கரை கட்டி அதை பிரிச்சு மறுக்கரையை அடைந்து அரக்கர்களையும் இலங்கை வேந்தனையும் கொன்று அவன் தம்பிக்கு விபீஷணனுக்கு அரசு பற்றம் எல்லாம் கொடுத்து சீதையோடு சிம்மாசனத்தில் அமர்ந்தவனை திருச்சித்திர கூடத்தில் கண்டேனே. அடுத்த பாசுரம் தன் மகன்களான அந்த லவகுச்சர்களிடம் தன் கதையே கேட்டதையும், 9வது பாட்டுல சம்புகன் லவணன் இவள் எல்லாத்தையும் கொன்றதையும் லக்ஷ்மணனை பிரிந்ததையும் போன்ற அரிய கதைகள் எல்லாத்தையும் குறிப்பிட்டு குலசேகரர் காலத்து ராமாயண கதைகளின் கூறுகளில் சில கிடைக்கின்றன. அவர் வந்து அந்த 10ஆம் பாட்டுல ரொம்ப அற்புதமா பாடுறார். கடைசி இதுவா, அதாவது 4 புஜங்களோடு தோன்றின அந்த ராமன் அந்த வைகுந்தத்துல மறுபிரவேசம் செய்வதை கூட கூறுகிறார், வர்ணிக்கிறார். அன்று சராசரங்களை வைகுந்தத்தேற்றி அடலரவ பகையேறி அசுரர் தம்மை வென்று இலங்கு மணி நெடும் தோள் 4ம் தோன்ற விண்முழுதும் எதிர்வரத்தன் ராமம் மேவி சென்று இனிது வீற்றிருந்த அம்மான் தன்னை அந்த 4 புஜங்கள் தோன்றி விஷ்ணுவாக மாறி ராமன் வைகுந்தத்துல மறுபிரவேசம் செய்வதை அவ்வளவு அழகா வர்ணிக்கிறார் இந்த குலசேகரர். இந்த அரசை தொடர்ந்து திருமாலோட நற்பணியிலேயே ஈடுபட்ட குலசேகரரின் ராமாயண பாசுரங்கள் ரொம்ப முக்கியமானவை. ஏன்னா 24,000 பாசுரம் இவர் எழுதினார். வால்மீகி 10,500 பாடல்கள் கம்பர் எழுதினார். ஆனா ஒரு 10-11 பாசுரத்துல உத்தரகாண்டத்தையும் சேர்த்து ராமன் வந்து விஷ்ணு அவதாரம் தாங்கிற அளவுக்கு அதை வைகுந்தத்துக்கு போற அளவுக்கு ஒரு 11 பாசுரத்துல அடக்கி திருச்சித்திர கூடத்துல ராமாயணத்தையே நிறைவேற்றி விட்ட இந்த குலசேகர பெருமாள்னு அழைக்கிறது தான் ரொம்ப விசேஷம். குலசேகர ஆழ்வார்னு சொல்றதை விட குலசேகர பெருமாள் அப்படின்னு தான் எல்லாரும் கூப்பிடுவா. அப்பேற்பட்ட பெருமை வாழ்ந்தவர் இந்த குலசேகர பெருமாள். செந்தமிழ்ல திருமொழி அருளி செய்தது போல வடமொழியிலையும் முகுந்த மாலை பாடியுள்ளார் என்று சில பேர் கூறுகிறார்கள். கண்ணனே நம்மை பிறவி கடலிலிருந்து கரையேற்ற வல்லவன் அப்படின்னு பாடியது முகுந்த மாலை. ஸ்ரீ வல்லவேதி வரதேவி தயாபரேதி என்று அனுபவித்து இந்த கிருஷ்ணனையே ஆராதித்து அந்த உச்சாடனமே நம்மை நோய்களிலிருந்து காப்பாற்றும் என்று முகுந்த மாலை பாசுரங்களை பாடுகிறார். வேறொரு சமயம் முகுந்த மாலை பாசுரங்களை நாமும் அனுபவிக்க இந்த ஆழ்வார் எம்பெருமான் நமக்கு அருளட்டும். சுவாமி தேசிகன் உரைத்தது ஆழ்வாரை பற்றி.
பொன்புரையும் வேர் குலசேகரனே மாசி புனர்பூசத்து எழில் வஞ்சிக் களத்து தோன்றி அன்புடனே நம்பெருமாள் செம்பற்கோவில் அனைத்துலகின் பெருவாழ்வும் அடியார் தங்கள் அன்புமிகு பெருங்குழுவும் காண மண்மேல் அருளிய இன்றெடுத்து இசையிற் சொன்ன நன்பொருள் திருமொழி 105 பாட்டும் நன்றாக எனக்கருள் செய் நல்கினியே அப்படின்னு பிரபந்த சாரத்துல 8வது பாசுரத்துல சுவாமி தேசிகன் கேட்கிறார். நம்மளும் அந்த 105 பாட்டும் நமக்கு அருள வேண்டும் என்று நாமளும் பிரார்த்தித்து உய்ய வேண்டும். இனி அவரது வாழி திருநாமம் சொல்லி முடிக்கிறேன். அஞ்சனமா மலைப்பிறவி ஆதரித்தான் வாழியே, அணியரங்கர் மனத்துணை அமர்ந்த செல்வன் வாழியே, வந்தி நகரன் தன்னை வாழ்வித்தான் வாழியே, அஞ்சலென குடப்பாம்பில் அங்கையிட்டான் வாழியே, அனவரதம் ராமகதை அகமகிழ்வோன் வாழியே, செஞ்சொன்மொழி 105 செப்பினான் வாழியே, சேரலர்கோன் செங்கமல திருவடிகள் வாழியே. குலசேகர ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். அடியனுக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு மிக்க நன்றி. ரொம்ப அழகா சொன்னா மாமி. அவர் இயற்றின பாசுரம்ல இருந்து, அந்த பாசுரத்துக்கு விளக்கங்கள்ல இருந்து, அவரோட வாழ்க்கை வரலாறுல இருந்து, யாருக்கெல்லாம் தெரியலையோ அவெல்லாம் ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி இப்ப இந்த மாமி சொன்னதுல இருந்து எல்லாருக்கும் எல்லாமே நன்னா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி எல்லா ஆழ்வார்களை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்ம பெருமாளை தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல ஆழ்வார்களை தெரிஞ்சுக்கணும், அவ இயற்றின ஸ்ரீசுக்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லுவா. அந்த முயற்சியில தான் நம்ம இப்ப இருந்துட்டு இருக்கோம். ஒரு ஆழ்வாரையா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல மாமி இன்னைக்கு குலசேகர ஆழ்வார் பத்தி சொல்லியிருக்கா. ரொம்ப அருமையா இருந்தது. இதே மாதிரி நம்ம இந்த மாதிரி வரக்கூடிய வீடியோக்கள் மூலமாக உட்கார்ந்த இடத்துல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம ரொம்ப மெனக்கெட வேண்டாம். பெருமாளும் அதை தான் சொல்றார். நம்ம தெரிஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா பெருமாளே அதுக்கான படிக்கட்டுகளை அமைச்சு கொடுப்பாராம். அதே மாதிரி மாமி மாதிரி இருக்கிறவாளெல்லாம் நம்மளுக்கு அனுப்பிச்சு வச்சு இவ மூலமா கத்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு நம்ம தலையில தட்டி ஒரு புத்திமதி சொல்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் பெருமாள் நம்மளுக்கு சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ ரொம்ப அழகா சொன்னா மாமிக்கு ஹயவதநாத ஸ்லோகா ஸ்கூல் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் மாமி. பெருமாளோட அனுகிரகம் உங்களுக்கு என்னைக்கும் கிடைக்கணும். இதே மாதிரி நல்ல விஷயங்கள் பல உபன்யாசங்களை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டு மீண்டும் இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.